இங்க ஒருத்தன் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்கான். ஆனா அவன் தங்கி இருக்கிற ரூம்ல அவனுக்கே தெரியாம நிறைய மைக்க ஒளிச்சு வச்சிருந்திருக்காங்க. இவனும் அங்க இருக்கிற எல்லா மைக்கையும் எடுக்கிறான். இந்த மாதிரி அவன் மைக்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரூம்ல இருக்கிற ஒரு கண்ணாடியை பாக்குறான். அந்த கண்ணாடியை பார்த்த உடனே இவனுக்கு சந்தேகம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது. இப்ப அப்படியே அந்த ஹோட்டல் ரூமை விட்டு வெளியே வந்து அந்த ரூமோட அளவை அளந்து பாக்குறான். பார்த்தா ஹோட்டல் ரூமோட அளவை விட வெளியே கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறத கண்டுபிடிச்சு ரிசப்ஷன்ல யாருமே இல்லாத நேரம் பார்த்து அவங்களோட மெயின் சாவியை ஆட்டைய போட்டு வந்துடுறான். இப்ப இந்த சாவியை வச்சு அங்க மர்மமா இருக்கிற ஒரு ரூம்குள்ள போறான். அந்த ரூம்குள்ள போய் பார்த்தாதான் தெரியுது இந்த கண்ணாடி மூலமா ரூம்ல தங்கி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கங்கிற விஷயம் அப்படியே தெரியும். இவர் இந்த மாதிரி பார்த்துட்டே போகும்போது ஒரு லேடி ஒரு பொண்ணை பிடிச்சு கடத்தி வச்சிருப்பா. இப்போ இத பார்த்த அடுத்த செகண்டே இவர் என்ன பண்றாருன்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துறாரு. இப்ப இவருமே அந்த பொண்ணை காப்பாத்தலான்னு போறாரு. ஏன்னா இவரே ஒரு போலீஸ் ஆபீசர் தான். இந்த பொண்ணை காப்பாத்தலான்னு போகும்போது இந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கிறவ துப்பாக்கி எடுத்து அவர் சுட்டு கொண்டாடுறா. ஆனா அதுக்கப்புறமா தான் தெரியுது கடத்தி இருக்கிற பொண்ணும் கடத்தி வச்சிருக்கிற பொண்ணும் அக்கா தங்கச்சி தான்.